ஒரு நம்மளுடைய மகள் கஷ்டப்பட்டு 12 வருஷம் படிச்சு எம்பிபிஎஸ்க்கு தேர்வான அந்த நொடி தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த துணிவு இல்லாம நிறைய மாணவர்கள் அந்த தேர்வு நேரத்தில் பதட்டத்தில் நம்மளுடைய டிவிக்கு அரசு அமைஞ்சு முதல் கலந்தாய்வு 2026-27 கல்வி ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. இந்த இனிய நிகழ்வில் இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்ம மருத்துவத்துறை செயலாளர், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து உயர் அதிகாரிகள், இங்கு வந்திருக்கும் இந்த கலந்தாய்வின் மூலமாக இந்த ஆணையை பெற வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இது. ஒரு குடும்பத்தில் ஒரு நம்மளுடைய மகள் கஷ்டப்பட்டு 12 வருஷம் படிச்சு இந்த கடினமான இந்த நீட் தேர்வை கிளியர் பண்ணி இன்னைக்கு இந்த கலந்தாய்வின் மூலமாக ஒரு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த படிப்புகளுக்கான இந்த ஆணையை பெறும்பொழுது இந்த கிடைக்கிற சந்தோஷம் நம்ம மருத்துவத்துறை செயலாளர் சொல்வதை போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம். நானும் உங்களை மாதிரி தான், எப்படி மருத்துவத்துறை செயலாளரும் ஒரு மருத்துவரோ அதே போல இன்றைக்கு இந்த மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிற நானும் ஒரு மருத்துவராக தான் இருக்கிறேன். நானும் என்னுடைய 12ஆம் வகுப்பு முடிந்த பிறகு இந்த எம்பிபிஎஸ் தேர்ச்சி பெற்று எம்பிபிஎஸ்க்கு தேர்வான அந்த நொடி தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக மகிழ்ச்சியான நாள், மறக்க முடியாத நாள். இன்னும் என் நினைவுகளில் ரொம்ப பசுமையா இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்வு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்னன்னா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எத்தனை மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் இந்த மேக்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த குரூப் எடுத்து மருத்துவ படிப்புக்காக போட்டி போடுறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு எக்ஸாம். அதில் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க அனைவருக்கும் முதல்ல நீங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். போட்டித் தேர்வு என்பது நம்மளோட ஐக்கியூ மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும், அதை தாண்டி நம்மளோட மன வலிமையும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுது. என்னதான் நல்லா படிச்சாலும், நம்ம என்னதான் நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், மன வலிமை இல்லைன்னா, அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னா, அந்த கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த துணிவு இல்லாம நிறைய மாணவர்கள் அந்த தேர்வு நேரத்தில் பதட்டத்தில் அவங்க முழு பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வர முடியாம ஒரு சூழல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இதுல என்ன இந்த நிகழ்வு சிறப்புனா, நம்மளுடைய டிவிக்கு அரசு அமைஞ்சு முதல் கலந்தாய்வு, அதன் சார்பாகவும் டிவிக்கு அரசின் சார்பாகவும் நம்ம முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த கவுன்சிலிங்ல இன்னைக்கு ஆன்லைன் மூலமா பொது பிரிவில் நம்ம கவுன்சிலிங் நடக்குது. ஆஃப்லைன்ல இந்த மாதிரி நேரா பாத்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடுல இருக்கிற இடங்கள் மற்றும் அந்த சிறப்பு பிரிவினர், விளையாட்டு பிரிவு, எக்ஸ் சர்வீஸ்மென், அப்புறம் உடல் ஊனமுற்றோர் அந்த பிரிவுல இன்னைக்கு நேரில் நம்ம கலந்தாய்வு பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா விளையாட்டு பிரிவுல மொத்தம் 15 இடங்கள் நம்ம இன்னைக்கு கலந்தாய்வின் மூலமாக இன்னைக்கு பணி ஆணை படிப்பு ஆணைகளை நம்ம கொடுக்கிறோம். அதுல 13 எம்பிபிஎஸ் மற்றும் 2 பல் மருத்துவம், அதாவது மாதிரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், எக்ஸ் சர்வீஸ்மென், அதுல பாத்தீங்கன்னா 10 எம்பிபிஎஸ்
கோர்ஸும் ஒரு பல் மருத்துவ கோர்ஸுக்கான ஆணைகளும் நம்ம கொடுத்திருக்கோம். உடல் ஊனமுற்றோர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 224 இடங்களுக்கு நம்ம விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையே 108 தான் இருக்கு. ஸோ அந்த 108 மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அட்மிஷன் ஆர்டர் நம்ம கொடுக்குறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 614 இடங்களை இன்னைக்கு நம்ம கலந்தாய்வின் மூலமாக ஃபில் பண்றோம். இல்ல நம்ம மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்றப்ப நம்ம சொன்னோம் 641 இடங்கள் இருக்கு. இந்த 7.5% நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா 614 இடங்கள் தான் நம்ம ஃபில் பண்றோம். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்களுக்கு இன்னும் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் கிடைக்காம இருக்கு. அது கண்டிப்பாக என்எம்சி அப்ரூவல்லாம் வந்துருச்சு. அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் கூடிய விரைவில் கிடைச்சிரும். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல கண்டிப்பாக அந்த இடங்கள் நம்ம அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்ப என்ன சொன்னோமோ அந்த இடங்கள் கண்டிப்பாக நமக்கு கவுன்சிலிங்ல சேர்த்துருவோம். எந்த தடங்களும் இல்லை. இன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்களும் அந்த இடங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே கூறிய வகையில் அந்த 641 இடங்கள் 7.5% இந்த உள் ஒதுக்கீடு பிரிவில் நம்ம ஒதுக்க போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருத்துவத்துறையில நீங்களாம் இப்பதான் அடி எடுத்து வைக்க போறீங்க. இது பெரிய உலகம். மருத்துவத்துறை என்பது பெரிய உலகம். அதுல பெரிய பெரிய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில படிச்சு உலக லெவல்ல அதுக்கப்புறம் பிஜி இருக்கு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம இந்த படிப்புல ஒரு எல்லையே இல்லை. நீங்க நிபுணத்துவம் அடைந்து ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் நீங்க பலன் அளிக்கும் வகையில நீங்க சேவை செய்யணும். அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்கும், நம்ம சமுதாயமும் நல்லா சிறந்து விளங்கும். நிறைய பணிகள் இருந்தாலும் அந்த மருத்துவ பணி என்பது மிக புனிதமானது. எல்லாரும் நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம கிட்ட வர நோயாளிகளை அவங்களை குணப்படுத்தி எதையும் எதிர்பார்க்காம, நம்ம அரசு துறையில சொல்றேன், நம்ம எதையும் எதிர்பார்க்காம அவங்க செய்யறப்ப கிடைக்கிற அந்த மன நிறைவை வேற எந்த துறையும் கொடுக்காது. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான துறையில நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. கண்டிப்பாக இந்த மருத்துவத்துறையோட புனிதத்தன்மையை நம்ம எல்லாரும் காக்கணும். இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை நம்ம மறக்காம ஒரு சிறந்த டாக்டரா நீங்க வரணும்னு நம்ம அரசின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மருத்துவத்துறையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.